தேங்க்யூ சார். நான் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுக்காவில் இருக்க கல்குறிச்சியிலேருந்து வரேன் சார். நான் என்னோடய ஸ்கூலிங்கை வந்து SBK பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருப்புக்கோட்டையில் முடித்தேன். என்னோடய காலேஜை வந்து அதியமான் பொறியியல் கல்லூரி ஒசூரில் முடித்தேன் சார். குடும்பத்தில் வந்து அப்பா இல்லை, அம்மா ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாங்க. தம்பி வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க சார். என்னோடய ஹாபீஸ் வந்து கார்டனிங் பிளான்ஸ். என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நான் என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பல்ஸ் ஆக்சிமெட்ரி பேஸ்ட் ஆன் ஹீமோக்ளோபினோமெட்ரி அப்படின்ற தலைப்பில் பல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் சார். என்னோடய கோல் வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுட்டாலோ ஏதோ ஒன்று நடந்துட்டாலோ பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிடக்கூடாது, அவங்க வந்து வெளியே வரணும் அப்படின்றத வந்து நிரூபிக்கிறதுக்காக இந்த போஸ்டிங் எடுக்கணும்னு இருக்கேன் சார். ஓகே, வெரி குட். ஓகே, நீங்கள் விருதுநகர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, விருதுநகர் மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். விருதுநகர் மாவட்டம் வந்து கல்வி மாவட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருமைக்குரியது சார். ஏன்னா கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் எங்கள் ஊரில் தான் பிறந்தவர். அவர் கொண்டு வந்த கல்வி பணிகள்னு பார்த்தோன்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டர் தொலைவில் உயர்நிலைப்பள்ளி, அந்த மாதிரி கல்வி விதிகளை மீறி மாணவர்களோட நலனுக்காக செயல்பட்டிருக்காரு. அப்புறம் கல்வி நல திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மதிய உணவு திட்டம், இலவச சீருடை திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க சார். அப்புறம் வந்து எங்களோட மாவட்டம் தொழில்துறை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா வந்து பட்டாசு தொழிற்சாலை, அச்சு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, இந்த முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்கள் வந்து எங்களோட மாவட்டத்தில் இருக்குது சார். கிட்டத்தட்ட வந்து நம்ம MSME தேசிய அளவில் வந்து MSMEயில் வந்து நாங்கள் முதலிடம் வச்சுருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட 50% தொழிலாளர்கள் வந்து சிறு குறு தொழிலாளர்களாக தான் எங்களோட மாவட்டத்தில் வந்து இருக்காங்க. வர எக்ஸப்ட்னு முக்கியத்துவம் வாய்ந்த இடமான்னு சொன்னோன்னா சிவகாசியில் தான் சார். கிட்டத்தட்ட வந்து 90% ஆஃப் பட்டாசு தொழில் வந்து நடக்கிறதுனால இது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்புறம் ராஜபாளையம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து 90% ஆஃப் பருத்தி ஏற்றுமதி இறக்குமதிகள் வந்து நடக்கிறதுனால இது வந்து நாட்டோட பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலோட சின்னத்தை வந்து நம்ம தமிழக அரசோட நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பெருமைக்குரியது சார் எங்கள் ஊர். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறீங்க. அந்த உங்கள் சிவகாசின்னு சொன்னீங்க, சிவகாசியில் உள்ள பட்டாசு தொழில் அப்படின்னு சொல்கிறீங்க. பட்டாசு தொழிலில் வந்து நிறைய அடிக்கடி வந்து விபத்து ஏற்பட்டு நிறைய உயிரிழப்புலாம் ஏற்படுது. இது வந்து வருஷந்தோறும் நடக்குது. கவர்மெண்ட்டு என்ன நிறைய ஸ்கீம் வச்சு நிறைய கண்ட்ரோல் பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. இது ஏன் மறுபடி ஏன் நடக்குது? அது மக்களோட அறியாமை. அப்புறம் வந்து தொழில்துறையில் சில விதிகள் நடைமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் சார். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதை வந்து அடிக்கடி ஒரு அதிகாரிகளை வந்து அடிக்கடி மேற்பார்வை பண்ணுறது மூலியமாகவும் அதை கண்காணிக்கிறது மூலியமாகவும் அவங்கக்கிட்ட போய் உங்களோட பிரச்சனை என்ன, ஏன் வந்து விதிகளை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியல, அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது அவங்களோட கலந்து ஆலோசித்து அதற்கேற்ற தீர்வை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பாதிப்புகளை குறைக்க முடியும் சார். இப்படி என்ன மாதிரி விதிகள் எல்லாம் அவங்க மீறுறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அவங்களோட குடும்ப வருமானமே அந்த தொழிலை மையமாக வச்சு தான் சார் இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம விதிகள் படி பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படின்ற விதிகள்லாம் இருக்கும். குறிப்பிட்ட மணி நேரம் தான் வேலை செய்யணும்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் சார். ஏன்னா அன்றாடம் வேலை பார்த்தா தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஏரியாவில் இருக்க குழந்தைகளோட கல்வி, வேலைவாய்ப்பு இது எல்லாமே தொடர்ச்சியான சுழற்சி இருக்கிறதுனால அந்த விதிகளை ஃபாலோ பண்ண முடியல சார். அப்படி அந்த பட்டாசு தொழில் ஊழியர்கள் மேலே வரக்கூடிய என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய விதிகள் ஒரு 2 விதிகளை சொல்லுங்களேன். தமிழ்நாடு அரசோட விதிகள் என்ன? கேட்டகரி புரியுது சார். தெரியல சார், தெரிஞ்சுக்கிறேன் சார். சரி, ஓகே. நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் சாதாரண மற்ற இன்ஜினியரிங்கும் என்ன வித்தியாசம்? நார்மல் இன்ஜினியரிங் அப்படின்னா வந்து சிவில் இன்ஜினியரிங், இசிஇ இதெல்லாம் வந்து ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் வரும். எங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெம் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் பயாலஜி, பேசிக் சயின்ஸ், அனாட்டமி, ஹியூமன் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லா ரிலேட்டடாகவும் நாங்கள் படிப்போம் சார். இன்ஜினியரிங் வித் டெக்னாலஜி நாங்கள் படிக்கிறதுனால இது முக்கியத்துவம் வாய்ந்த டிபார்ட்மெண்ட். சரி, நீங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டரை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன்னு சொல்கிறீங்க. அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து எந்த இதுக்கு பயன்படுது?
நம்மளோட பல்ஸ், நம்மளோட ஹார்ட் பீட், நார்மல் ஹார்ட் பீட் வந்து இருக்குது, அப்நார்மலாக வந்து செக் பண்ணுறதுக்காக அதை பயன்படுத்திக்கலாம் சார். நார்மலாக பல்ஸ் ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டில் அந்த டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணி பேஸ்ட் ஆன் த பீட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ட்ராப் ஆஃப் பிளட் அதை எடுத்து அதில் வந்து ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, ஹீமோக்ளோபின் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பல்ஸ் வந்து செக் பண்ணுறது சார். சரி, இந்த கோவிட்ல வந்து இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரோட பயன்கள் வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு அப்படின்னாங்க. இந்த கோவிட் வந்து என்ன ரீசன்னால வந்துச்சு? கோவிட் வந்து ஒரு கொரோனா பெருந்தொற்று, COVID-19 அப்படின்ற ஒரு வைரஸ்னால உருவாகின ஒரு தொடர் பெருந்தொற்று சார். இது வந்து மக்களுக்கு அதே தீவிரமான காய்ச்சல், உடல்நல கோளாறுகள் இந்த மாதிரி ஏற்பட்டது. அப்போது பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரியராக வந்து நம்ம செக் பண்ணியிருக்கலாம், அவங்களோட அப்நார்மாலிட்டி வந்து ப்ரியராக செக் பண்ணியிருக்கலாம், அதன் மூலயமா தடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதோட யூசேஜ் கம்மியாக இருந்ததுனால அதை பண்ண முடியும். சரி, கடைசி ஒரு கேள்வி. இந்த டீஃபிப்ரிலேட்டர் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அது என்ன? அது வந்து ஆமாம், அது ஒரு மனிதன் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவனுடைய பல்ஸோ இல்லை அவங்களோட ஹார்ட் பீட் வந்து அப்நார்மலாக போகிறப்போ, அது வந்து மினிமம் ரேஞ்சை விட கீழேயோ இல்லை மேலேயோ போகிறப்போ வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து கொடுக்கறது தான் பல்ஸ் வந்து கொடுக்குறது. ஐ மீன் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூலிமா அவங்கள பீட்ஸ் வந்து உருவாக்குறது தான் சார் டீஃபிப்ரிலேட்டர். ஹார்ட் என்ன பண்ணுவாங்க? நிறுத்துவாங்களா? ஹார்ட் ஆக்டிவேட் பண்ணுவாங்க சார். எஸ் சார். சரி, சொல்லுங்க. ஹார்ட்டை எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கொடுத்து ஹார்ட்டை வந்து பீட் பண்ண வைக்கிறது சார். நீங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஆர்ஐ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ் சார். எங்க திருச்சாரு? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க விளாத்திகுளம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இளநிலை வருவாயாளர் பண்ணி. உங்க இதில் எத்தனை ஃபிர்காஸ் இருக்கு? 6 ஃபிர்கா மேடம். இப்போ ரெவென்யூ ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டா? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் மேடம். கமர்ஷியல் டேக்ஸுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது மேடம். கமர்ஷியல் டேக்ஸ் அப்படின்னா அவங்க வந்து வரி வசூலிக்கிறது, வரிகள் வந்து ஏதேனும் நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்து வரியை வந்து கலெக்ட் பண்ணுறது, வரி சப்போஸ் வந்து கொடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டோட கட்டுற மாதிரி ரிமைண்டர் கொடுக்குறது, அந்த ஒர்க் பார்ப்பாங்க மேடம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்து ஒர்க்குமே வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. இதில் வந்து வரி வசூல் மட்டும் இருக்காங்க மேடம், நில சம்பந்தப்பட்ட வருவாய்களும் வசூலிப்பாங்க மேடம். வரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வரி வருவாய் உண்டா? இல்ல மேடம், இல்ல. நில வரி வசூல் பண்றாங்க இல்லையா? எஸ். எவ்வளவு புஞ்சைக்கு எவ்வளவு வசூல் பண்றாங்க, நஞ்சைக்கு எவ்வளவு வசூல் பண்றாங்க per ஏக்கர்? அது தெரியல சார். நான் இன்னும் இப்பதான் 3 மாசம் தான் ஆகுது, இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு கீழ எத்தனை விஏஓஸ் இருக்காங்க? தெரியல மேடம். ஆபீஸ் ஒர்க்ல நம்ம ஜூனியர் ஆமா. இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள் வந்து இருக்கணும். அதில் ஒரு தலைவர் வந்து அனுப் சந்திரவர்மா அவங்க வந்து கடந்த பிப்ரவரி மாதம் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அருண் கோயலும் ராஜீவ்குமார் அவர்களும் இருந்தாங்க. அதில் அருண் கோயல் அவர்கள் வாலண்டியராக ரிசைன் பண்ணதுனால இப்போ ராஜீவ்குமார் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ தற்போது வந்து ஹானரபிள் ராஜீவ்குமார் அவங்களுக்கு உதவி செய்கிறது மாதிரி ஞானேஷ்குமார் அண்டு சங்வீர் சிங் சாந்து அவர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க மேடம். அது எலெக்ட் பண்ணுற கமிட்டி, எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எலெக்ட் பண்ணக்கூடிய கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க? அதில் வந்து பிரதமர் இருப்பாங்க, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க, அப்புறம் உள்துறை அமைச்சர்கள் இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? தமிழக அரசோட அனைத்து விதமான ஸ்கீம்ஸுமே நாங்கள் தான் மேடம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா கிராம மக்களோட நேரடி தொடர்பு வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக போயிட்டு இருக்கிறது வந்து கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது மூலயமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கும் அவங்க பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவதற்கும் ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் 2வது வந்து இப்போ மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு கேம்ப்பு அது வந்து நடந்துகிட்ருக்கு மேடம். அது ஒவ்வொரு ஊர்லேயும் போய்
கேம்ப் மாதிரி போட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள், அவங்களோட குறைகள் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றத வந்து நிவர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம் மேடம். மகளிர் உரிமை தொகை திட்டம் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது கிராமங்களில்? இம்பேக்ட் வந்து நல்ல முறையில் போயிட்டுருக்கு மேடம். ஏன்னா வந்து ஒரு பெண் அப்படின்னா ஆண்களை சார்ந்து நிர்வாகம் சரி, ஒரு பொருளாதாரம் சரி, ஆண்களை சார்ந்து இருந்த நிலைகள் மாறி இப்போ அவங்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது மூலிமா ஒரு குடும்பத்துக்கு தேவையான உணவு, அடிப்படை தேவைகளை வந்து அவங்களே நிவர்த்தி செய்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க? டெப்டி கலெக்டர் மேடம். அவங்களோட டியூட்டிஸ் என்ன? டெப்டி கலெக்டர் அப்படின்னா ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு மாவட்ட அளவில் நிர்வாகம் பண்ணுறது அவங்க தான், சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறது அவங்க தான், எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் பவர் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்றப்போ அவங்க தான் வந்து முன்னாடி நின்று மற்ற அலுவலர்கள், ஆர்டிஓ, தாசில்தார் அவங்களுடைய பணிகளை வந்து மேற்பார்வையிடுறது அவங்களோட முக்கியமான வேலை. இப்போ வந்து நில சம்பந்தமா கலெக்டர் முடிவு பண்ணுவாங்களா, டிஆர்ஓ முடிவு பண்ணுவாங்க? தெரியல மேடம், தெரிஞ்சுக்கிறேன் மேடம். லேண்டோட அத்தாரிட்டி யார்? நில சம்பந்தப்பட்டதான் ரெவன்யூல ஃபுல்லாக பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த லேண்டுக்கான அத்தாரிட்டி யார்? வருவாய்த்துறை அமைச்சகம் அவங்க தான் அத்தாரிட்டி மேடம். கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அது கொஞ்சம் பார்த்து. ஓகே, வருவாய்த்துறையில் ஒர்க் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க இல்லையா, இந்த பதவியுடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யார்? நியமன அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை சொல்லுவாங்க? பிஏஜி அவர்கள். பிஏஜி ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். நீங்கள் சொன்னீங்க இல்லையா டிவிஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக அவங்களுடைய ரோல் என்ன? ஒரு செயல் நீதிபதியாக, கோட்ட செயல் நீதிபதியாக அவங்க என்னென்ன பணிகளை மேற்கொள்றாங்க? இது ஒரு முக்கியமான ஒரு சிறந்த பவராக வந்து ஆர்டிஓக்குரிய பவராக பார்க்கணும். ஏன்னா இது ஒரு பெண் திருமணமாகி 7 வருஷத்துக்கு உள்ள அவங்க சாலை விபத்துகள் தவிர பிற செயற்கை மரணங்கள் ஏற்பட்டாலோ, அவங்க வந்து தற்கொலை இந்த மாதிரி மரணங்கள் ஏற்பட்டாலோ அவங்கள வந்து அழைச்சி விசாரித்து அவங்களுக்கு தேவையான நீதியை வந்து பெற்றுக் கொடுக்குறது வந்து அவங்களுடைய மெஜிஸ்ட்ரேட் பவரில் ஒரு சிறந்த முக்கியம். ஓகே, ஸோ அது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ரோலாக அது சரிதானா? சரி, இதே மாதிரி அபாலிஷன் ஆஃப் பாண்டட் லேபர் ஆக்ட்லேயும் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது என்ன? தெரியல சார், தெரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸராக நியமிக்கிறாங்க. ஆர்டிஓ ஸ்கேலில் தான் நியமிப்பாங்க. நீங்கள் ஒரு பகுதியில் நியமிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எவிடன்ஸாக ஒரு ப்ரூஃபை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேர்தல் வரப்போகுது, அதில் வந்து வாக்காளர்களுக்கு ஒரு கட்சி, ஏதேனும் ஒரு கட்சி பணம் கொடுப்பது வந்து பதிவாயிருக்கு. அப்போ நீங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் ஆணையத்துக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து உங்களுக்கு சில அழுத்தம், மறைமுகமாக சில இன்ஃப்ளூயன்சஸ் வருது. நீங்கள் வந்து அதை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களுடைய மேல் அதிகாரியே சொல்கிறாங்க. இதை தவிர சில பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸும் வருது. இந்த சூழலில் நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்கேடு ஏற்படாமல் இருக்கணும். மக்களுக்கு வந்து நம்ம அதிகாரி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து சீர்குலையாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு கட்சிக்கு சார்பாக நடக்கணுன்றதை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்க ட்ரை பண்ணுவேன் சார். முடிஞ்ச அளவுக்கு அந்த பணம் வாங்கி ஓட்டு போடுறதை வந்து குறைக்க ட்ரை பண்ணுவேன். வாங்கி ஓட்டு போட்டதுக்கான ரெக்கார்ட், வீடியோ ரெக்கார்ட் இருக்குது. அது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவீங்களா அல்லது அனுப்பாமல் உயர் அலுவலருடைய உத்தரவு கட்டுப்பட்டு அப்படியே மறைச்சிடுவீங்களா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து உயர் அதிகாரிகளுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தவறான டைரக்ஷன், எந்த டைரக்ஷன் கொடுத்தாலும் ஒபே பண்ணிடுவீங்களா? obedient to the superiors, obey the orders அப்படின்ற அடிப்படையில்? இல்லை சார், அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் சார். இதுதான் வந்து நிர்வாகத்தில் வந்து ஒரு நியாயமான முறையில் வந்து இருக்கணும் அப்படின்றத. ஓகே, ஸோ தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் நடத்தை விதிகள் ஒரு 5 சொல்லுங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வருது. ஒரு 5 விதிகள் என்ன? தெரியல சார், தெரிஞ்சுக்கிறேன் சார். கடைசியாக திராவிட மாடல் ஆஃப் கிரவுத் அப்படின்னா
திராவிட மாடல் அப்படின்னா ஒரு மக்கள் நல அரசு, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற நீதியை வந்து அடிப்படையாக வச்சிருக்கிறது தான் ஒரு அரசு. ஒரு பாலின பாகுபாடு, ஜாதி பாகுபாடின்றி, பாலின பாகுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் அனைத்து விதமான சேவைகளும் சென்றடையணும் அப்படின்றத நோக்கமாக வச்சு செயல்படுறது தான் திராவிட மாடல்ஸ். ஓகே, நீங்கள் இப்போ அந்த 1000 rupees கொடுக்கறத பற்றி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை பற்றி என்ன உங்கள் ஒப்பீனியன் என்ன? அது வந்து ஒரு பெண்களோட நிலையை வந்து உயர்த்துற மாதிரி தான் மேடம் இருக்கு. செல்ஃப் எம்பவர்மெண்ட் வாட் எவர் இட் இஸ். பட் அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த 1000 rupees சேர்த்து ஸ்கில் டெவலப்மெண்ட்ல கொடுத்தா பெட்டரா இருக்கும் நான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்கில் டெவலப்மெண்ட்ல கொடுக்கலாம் மேடம். ஆனால் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்ற ஒரு பாகுபாடு நிலை வந்து உருவாகும். இதில் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது? திறன் இந்தியா இந்த ஸ்கீம் இருக்குது மேடம். அப்புறம் இப்போ நான் முதல்வன், தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து நம்ம நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்துட்டு படிச்சவங்க படிக்காதவங்க ஒரு பாகுபாடு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 1000 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா நான் சொல்றேன், கரெக்டா தப்பா? கரெக்டு தான் மேடம். திறன் சார்ந்த பயிற்சிகள் இப்போ 1000 ரூபாய் கொடுத்து அவங்கள அந்த நேரத்துக்கு அவங்கள தன்னிறைவு அடைகிறத விட திறன் சார்ந்த பயிற்சிகள் கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் ஒரு சமுதாயத்தை உயர்த்துற அளவுக்கு அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மேடம். ஓகே, இப்போ ரீசெண்டா லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, அது என்னன்னு தெரியுமா? யார் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்ஸ் முதல்ல கொடுப்பாங்க? லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வந்து வட்டாட்சியர் அவர்கள் தான் மேடம் கொடுப்பாங்க. ஆனால் அது அமெண்ட்மெண்ட் கொடுத்தது பற்றி தெரியல மேடம், தெரிஞ்சுக்கிறேன் மேடம். யார் கொடுப்பாங்க? என்ன கிரைட்டீரியால கொடுப்பாங்க? தெரியல மேடம், கற்றுக்கிட்டு இருக்கேன் மேடம், கற்றுக்கிறேன். சரி, இது வரைக்கும் நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு ஜாயின் பண்ணி? 4 months. 4 monthsல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி பண்ணணும் பத்தி? இல்லை உங்க ஒர்க் நேச்சர்? 4 monthsல 3 months வந்து செக்ஷனே கொடுக்கல மேடம். அதனால் பேசிக்ஸ் ஆஃப் ஒர்க்கு வந்து நாங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நிலம்னா என்ன, பட்டானா என்ன, தபால் செக்ஷன்னா என்ன, ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இருந்து அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுற ஒர்க் தான் மேடம் பார்த்தோம். வாட் இஸ் வாட்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு லேண்ட் டிஸ்பியூட் வருது, இல்லைன்னா ஒரு லேண்டை வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா யார் அதில் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க? கற்றுக்கிறேன் மேடம், தெரியல மேடம். ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய நீங்க இதுவாக சொல்றாங்க, நிறைய லேண்ட் கோயிலோட லேண்ட் எல்லாம் நாங்கள் அக்வைஸ் பண்ணிட்டோம், எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு வாட் இஸ் யுவர் ஒர்க் நேச்சர்? செக்ஷன் கொடுக்காத வரைக்கும் நாங்கள் பேசிக்காக அசிஸ்ட் பண்ணுவோம் மேடம். எல்லா செக்ஷன்லேயும் அசிஸ்ட் ஒர்க். இப்போ லா அண்ட் ஆர்டர் செக்ஷன் 1 month தான் பார்த்துட்டு இருக்கேன் மேடம். லா அண்ட் ஆர்டர். ஓகே, டெபுட்டி கலெக்டரா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தா என்ன லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எல்லாமே நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் இடையில் பிரச்சனைகள் வரும்போது, ஒரு திருவிழாக்கள், ஒரு பொது விழாக்கள் நடைபெறும்போது அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை இது பண்ணுவோம் மேடம். ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஓகே, திருவிழா நடக்குதுன்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் வந்து எங்கே விருதுநகர்லேருந்து வரீங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூரோட திருவிழா ரொம்ப பெரிய விமர்சனமாக நடக்கும். டெப்யூட்டி கலெக்டரோட வேலை அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னன்னு தெரியுமா? ஒரு திருவிழா நடக்கணும்னா அவங்க என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கணும் முன்னாடி? ஃபஸ்ட்டு அவங்க வந்து முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கணும் மேடம். போலீஸோட வேலை இல்லையா? அதுக்கு அத்தாரிட்டி இவங்க டிசி மேடம் தான் கொடுக்கணும் மேடம். ஃபஸ்ட்டு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை செஞ்சுருக்காங்களான்றதை சரி பார்க்கணும். அப்புறம் முறையான கள ஆய்வு வந்து மேற்கொள்ளணும். அப்புறம் முறையான கண்காணிப்பு, சிசிடிவி கேமராக்கள், அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை நீர் ஆதாரங்கள், அந்த மாதிரி உணவு இதெல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் மேடம். என்ன டைப் ஆஃப் டாக்ஸஸ்? இப்போ மேடம் கேட்ட மாதிரி ரெவென்யூ நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டீங்க. ஸோ வாட் ஆர் த டைப் ஆஃப் டாக்ஸஸ் கலெக்டட் இன் யுவர் டிபார்ட்மெண்ட்? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல என்ன டாக்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க ஸ்டில் சப்சிடைஸ்? நீ தெரியல மேடம், தெரிஞ்சுக்கிறேன் மேடம். ஓகே, நீங்கள் வந்துட்டு பயோ இன்ஜினியரிங் இல்லையா? சாரி, கரெக்டாக? ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டு குரூப் வந்துட்டீங்க. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு ரிசோர்ஸ் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இவ்வளோ இயர்ஸ் படிச்சிருப்பீங்க, அதுவே தீவிரமாக படிச்சிருப்பீங்க. ஸோ வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் தானே. இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ்ன்னு நான் சொல்கிறேன். அப்படி சொல்லி
இல்லை மேடம், எதுவுமே நம்ம கற்றுக்கிற எந்த விஷயமே வந்து அது வேஸ்ட்டாக போகாது மேடம். ஏன்னா நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் கற்றுக்கிட்ட அந்த இன்ஜினியரிங், ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் த வே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த பெர்சிஸ்டன்ஸ், அது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் மேடம். அதோட நாலேஜை வந்து இதில் அப்ளை பண்ணேன். ப்ளஸ் வந்து அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வந்து இருக்குது. ஒரு நிர்வாகம் வந்து முறையான முறையில் செயல்படுதா, பாகுபாடற்ற நிலையில் செயல்படுதா அப்படின்றத கண்காணித்து அதை வந்து சீராக கொண்டு போகிறது தான் மேடம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பயோமெடிக்கல் நாலேஜை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற என்விரான்மெண்ட்டில்? இல்லை மேடம், இன்னும் யூஸ் பண்ணலை மேடம். ஆனால் வாய்ப்பு கிடைச்சா யூஸ் பண்ணுவேன் மேடம். ஹவ் யூ யூஸ்? இப்போ நாங்கள் அஸ் அ பயோமெடிக்கல் இன்ஜினியராக நாங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக வந்து ஹாஸ்பிட்டலில் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக முடிவெடுத்து அந்த உயிர்களை வந்து காப்பாற்றுறோம். அதே மாதிரி இப்போ நான் ஒரு அதிகாரியாக வந்தேன் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இப்போ ஃப்ளட்டு அந்த மாதிரி டைமில் என்னால் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக முடிவெடுத்து பல உயிர்களை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். வெரி குட். ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்னா என்ன? உடல்நலம் உங்ககிட்ட அதோட தமிழாக்கம் நான் கேட்கல. வாட் இஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்? அவங்கள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு சென்டர் தான் மேடம் இருக்குது. இது முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து கைவிடப்பட்ட பெண்கள், பாதுகாப்பற்ற நிலையில் பெண்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், அவங்களுக்குலாம் உதவிகரமாக இருக்கும். ஓகே, இப்போ ரீசெண்டாக நேஷனல் மெடிக்கல் ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, 2023 லாஸ்ட்டில். அது என்னன்னு தெரியுமா? அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா? இல்லை மேடம், ஞாபகத்துக்கு வரல மேடம். ஞாபகம் இல்லை. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் கிராப்ஸ் வந்து தீங்கானதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் வந்து கவர்மெண்ட் அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க? ஈவன் தோ இட் ஹாஸ் லாட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ், கவர்மெண்ட் ஹாஸ் அக்னாலேஜ் பண்ணுறாங்க. இப்போது மக்கள் தொகை வளர்ந்து வரும் மக்கள் வந்து வளர வளர அவங்களுடைய தேவைகளும் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. அப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ற அவங்களுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுக்கு மாறி தான் மேடம் ஆகணும். ஸோ மக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பட் அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் போதும், லாஸ்ட் செத்துக்கணும்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை மேடம், கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் கொடுக்கலாம். ஓகே, பயோனிக்ஸ்னா என்னமா? பயானிக்ஸ் அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சார். பயாலஜி வித் எலக்ட்ரானிக்ஸ் தான் பயானிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பேசிக்காக வந்து ஒரு எலக்ட்ரோட்ஸும் ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு பயாலஜி வித் எலக்ட்ரானிக்ஸ் தான் பயானிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது பயானிக் ஐ வந்து சொல்லலாம் சார். இப்போ எலெக்ஷன் கமிஷன் ட்ரோன் யூஸ் பண்ணி இந்த எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ட்ரோன் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்? சட்டம் ஒழுங்கு பராமரிப்புக்கு இது பண்ணிக்கலாம் சார். இப்போ ஒரு பூத்துலேயோ ஒரு வாக்குச்சாவடியில் எந்த விதமான நிகழ்வுகள் வந்து நடக்குது, அந்த வாக்குச்சாவடியில் இருக்க அதிகாரிகள் வந்து மேற்பார்வையிடுவாங்க. ஆனால் அதை சுற்றி வந்து என்ன விதமான முறைகேடுகள் நடக்குது, என்ன விதமான இந்த கோடுகள்லாம் போடுவாங்க அப்படிதானே? 100 மீட்டர் 200 மீட்டர்ஸ்லாம் போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கீங்களா? எலெக்ஷன் சுற்றி 100 மீட்டர் 50 மீட்டர் பெரிமீட்டர்ஸ் கோடு போடுவாங்க. அதெல்லாம் ட்ரோன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம மானிட்டர் பண்ணலாம். கரெக்டு தானே? ஓகே, தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கு யாராட்டும் ஒரு பெண்மணி, ஒரு பெண் ஆளுமைக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம்னா யார் கொடுக்கலாம்? நீங்கள் யார் கொடுக்கணும்னு நினைப்பீங்க? என்ன காரணம்? ஓகே, திருக்குறள் ஏதாவது ஊழல் சம்பந்தமா திருக்குறள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. தெரியும், ஞாபகத்துக்கு சரி. நிறைய இடத்துல ஆர்ப்பாட்டம் போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து சாலை முறையில் அது நிறைய நடக்குது. சரிங்களா? அது கலவரமாக மாறுது, சட்ட ஒழுங்கு சிக்கலாக மாறுது. பேசாமல் அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்காம இருந்துட்டா அது பெட்டராக இருக்குங்க. எப்படி உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஒரு மக்கள் வந்து அவங்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து ஃபஸ்ட்டு கோரிக்கையாக வைப்பாங்க. அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படலை அப்படின்னா தான் ஆர்ப்பாட்டம் அப்படின்ற ஒரு இதுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் அந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும். அதை வந்து ஒரு ஓகே,
பெண்களுக்கு எதிரான இணையதள குற்றங்கள், சைபர் கிரைம்ஸ் ஒரு 5 லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஃபோனில் வந்து ஆபாச படங்கள், அவங்கள வந்து சித்தரித்து தவறான சித்தரித்து மார்ஃபிங் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வளர்ந்து ஏதாவது 5 சொல்லுங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். டோன்ட் ப்ளஃப், லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை வச்சு பெண்களோட உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் we can use it? சரி, கடைசியாக ஒரு கேள்வி. கால்டுவெல் அப்படிங்கிற ஒரு தலைவரை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்துச்சு. கால்டுவெல்னா யார்? ஞாபகத்துக்கு. சரி, ஓகே, உங்களோட இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ சார். எதுவுமே எனக்கு எடை பொறுத்தவரை எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. நல்லா தான் பண்ணேன். நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு தப்பு என்னன்னா, நீ இந்த சல்யூட்டேஷனை யூஸ் பண்ணல. இந்த எலெக்ஷன் கமிஷனர் முன்னாடி அந்த பேரை சொன்னேன், திருங்கிற மட்டும் விட்டேன். மற்றபடி எல்லா ஹாஸ்பிட்டலையும் நான் நல்லா ஆன்சர் பண்ணேன், எதுவுமே குறை சொல்லல. கடைசியில் அவங்க கேட்ட கேள்வி நிப்பாட்டினேன், பதில் சொல்லாமல் நின்றேன். அதை நீ அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், தெரிலன்னு இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். முதல்ல நல்லா பண்ணிங்கப்பா, முதல்ல நல்லா பண்ணீங்க. அப்புறம் போக போக ரொம்ப டவுன் ஆகிட்டீங்க. 1-2 கேள்விகள் தெரியாமல் போக தான் செய்யும். அதுக்காக அவ்வளோ டவுன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சரிங் டு பி ஃபார் ஆல். ஸோ இன்கேஸ் ஆஃப் ஒரு லெங்க்தி ஆன்சர்ஸ்க்காக எல்லாரையும் பார்த்து ஆன்சர் பண்ண பாருங்க. ஒரு சைடாக பார்க்குறாங்க. திருக்குறள்லாம் எப்போவுமே இப்போ கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் சில முக்கியமான டாபிக்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக, கரப்ஷன் ரிலேட்டடாக, சரியா, இதெல்லாம் வந்து திருக்குறள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஒரு ஃபெமினிஸ்டாகவே உங்களை வெளிப்படுத்துறீங்க. நல்ல விஷயம்தான், பாசிட்டிவான இதுதான். பட் ஆனாலும் ரொம்ப அது வெளிப்படுற மாதிரி எனக்கு தோணுது. சரியா, டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. சில கேள்விகள் நல்ல புரிதலோடு உள்வாங்கிட்டு சொல்லலாம். அவங்க கேட்டது வந்து வருவாய்த்துறைன்னு பேர் இருக்குது, ஆனால் உண்மையான வருவாயை தர்றது இப்போ கமர்ஷியல் டாக்ஸ், தட் இஸ் ஜிஎஸ்டி தான் வருமானத்தை தருதே அப்படின்ற மீனிங்கில் கேட்குறாங்க. ஸோ வருவாய்த்துறை என்பது தொடக்கத்தில் நிலவரியை வசூல் பண்ணதால அது வருவாய்த்துறை அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நிலவரியுடைய அளவு கான்ட்ரிபியூஷன் மிக புரியுதா? ஆர்வமாக கேட்ட உண்மையான வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வருவாய் கொடுக்குறது கமர்ஷியல் டாக்ஸ். சொன்னீங்கன்னா நல்லா இருந்துடும். சந்தோஷமாக அவங்க கேட்குறாங்க, அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் நிர்வாகம் அப்படின்ற மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வருவாய்த்துறை இயங்கிட்டு இருக்கு. பெயர் வருவாய் மற்றும் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைன்னு இருக்கு. நிர்வாகத்தை மெயினாக பார்க்குறது வருவாய்த்துறை தான். சரியா, அப்போ சில இது இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதலோட பண்ணிருக்கலாம். நிறைய எல்லாருமே கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை முதல் சொல்றீங்க, அதை யாரும் வர மாட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் அவங்களுக்கு உங்க கண்ட்ரோல்ல வர ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னன்னு கேட்டா முதல் அதை பிரிச்சுக்கோங்க. அது எது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா வருது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமா வருதுன்னு முதல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ரொம்ப சைலண்டாகவும் இருக்கிறீங்க, அல்லது சாரி சார் ஞாபகத்தில் இல்லை, மன்னிக்கணும் சார், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதாவது சொல்லுங்க. தெரியாத இதை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லுங்க. நாலேஜ் வந்து ஒர்க்கிங் பிளேஸ்ல உள்ள நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஆர்ஐயோட டியூட்டி சென்டர், நீங்க ஜூனியர் ஆர்ஐ இருக்கலாம், பட் ஆர்ஐயோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். மேல வரைக்கும் லேண்ட் ஹோல்டிங் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. டிபார்ட்மெண்ட் மாதிரி 3 மாதம் பாலிசி மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ லாஸ்ட் வீக் வர வாரம் பார்க்கலாம், அந்த 5 நாட்கள் பார்க்கலாம், ரெகுலராகவே காலையில் பார்க்கலாம். கேட்டுருவாங்க. அவங்க வந்து ஆர்ஐங்கிற இதுல தான் பார்ப்பாங்க, ஸ்பெஷலா இதுவா இதெல்லாம். நீங்க உங்க டிகிரியை விட அது ஃப்ரண்ட் ஆயிடும். 5 வருஷமா 10 வருஷமா பார்க்க மாட்டாங்க. நீங்க முந்தின நாள் சேர்ந்தா கூட உங்களுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் கேட்பாங்கன்னா படிங்க. நீங்க தான் லேண்ட் எடுக்கிறீங்க, நாங்க நில வருவாய்ன்னு. அப்ப நில வருவாய் இருக்கும்போது மேல இருந்து கீழே வரை எல்லாமே வந்துடணும். ஆக்சுவலா ரெவன்யூ பத்தி சொல்லும் போது வந்து சர்டிபிகேட்ஸ் கொடுக்கறது அதை ஃபுட் ஒர்க் பண்ணுங்க. லேண்டை பத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு நாலேஜ் வர்றது ரொம்ப லேட் ஆகும். ரெவன்யூ ஜிஓஸ் போற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. ரெவன்யூ ஜிஓ நீங்க வந்து லேண்டை பத்தி எடுத்தா எல்லாம் பிச்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்நாடு மொத்த லேண்ட் ஹோல்டிங் அத்தாரிட்டி வந்து மினிஸ்டர் யாரெல்லாம் கிடையாது, கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அவர் தான் மொத்த லேண்டோட அதிபதி, டிஸ்ட்ரிக்டோட மொத்த அதிபதி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ நீங்க டிசி ஆக போறீங்க அப்படின்னா ஆர்டிஓக்கும் சப் கலெக்டருக்குள்ள வித்தியாசம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்டாக முதல்ல நீங்கள் ஆர்ஐயோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தரவா. நான் இது மட்டும் தான் பார்த்தேன், அது மட்டும் ஆன்சர் அப்போ நான் ஜாயின் பண்ணேன்னா எடுக்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப இப்போ வந்து
ஏரியா அப்படின்னா ஸ்பெஷல் லாரி தான், அது தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ஐடென்டிட்டி அதுதான். ஸோ நீங்க என்ன சப்பா இம்மா அங்க பாருங்க, மற்றபடி மேனரிசம் எல்லாமே ஓகே, கரெக்டாக இருந்துச்சிங்க எல்லாம். ஒரு கொஸ்டின் ரொம்ப தப்பான ஒரு பதில் சொன்னீங்க. கம்ப்ளைண்ட் வந்து நீங்க ப்ராக்டிக்கலா சொன்னீங்க, ஹையர் ஆஃபீஸர் சொல்றதான் கேட்பேன்ட்டு. அந்த மாதிரிலாம் போர்டில் பேசிடவே கூடாது. அந்த ஒரு கொஸ்டின் உங்க மார்க்கை கம்ப்ளீட்டா குறைச்சிடும். ஆஸ் பர் ரூல் அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி அப்படிதான் நம்ம அதுவும் ஒரு தெளிவாக சொல்றது, திருப்பி திருப்பி சொல்றது. ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து கொடுத்துட்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் எல்லாரும் போயிடுவாங்க. மேலே உள்ளவங்க யாரும் வந்து உங்களுக்கு காப்பாற்ற போகிறது இல்லை. ப்ளஸ் நீங்கள் ரூல்ஸ் படி தான் நீங்கள் தான் எலெக்ஷனுக்கு நடத்துகிறவங்களே. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறது உங்கள் டியூட்டி. அப்படி எந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆக்ரோஷமாக பதில் சொல்லணும். யாராக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது சார், அவ்வளோதான். உனக்கு ப்ளஸ் அது பின்னாடி பார்த்துக்கலாம் சார். ஃபஸ்ட்டு என்னோட டியூட்டியை நான் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த வீடியோ கொடுத்தாங்க எனக்கு மேலே உள்ள ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் பேசணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய மாட்டோம், சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் இதுதான் போர்டில் பேசணும் பேசணும். அது மாதிரி உடனே உங்களுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அதை பற்றி நீங்கள் பேசுனீங்க, அது ஓகே மேடம். எப்படி மேடம் அது எப்படி சொல்லக்கூடாதுங்க சார். ஃபெமினிசமா வெளியே காமிச்சு அதனால முதல் இடத்துல எந்த ஒரு நிலையில இருந்து வெளியில வந்தாகணும் அப்படிங்கிறது அவங்க செல்ஃப் இன்ட்ரோ ஓகே. இல்ல அது ரெண்டு விதமா எடுத்துக்கிடுவாங்க. ஆனா எப்படினாலும் கேட்டுருவாங்க. அவங்க கேட்டுருவாங்க. நீங்க கேட்டுருங்க. ஆக்சுவலா எப்படி நடந்துச்சு இந்த ஆக்சிடென்ட்? இது ஃபோன் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு சார். அப்படி சொல்லாதீங்க. நீ ஃபயர் ஆக்சிடென்ட்னே சொல்லுவாங்க. போய் தான், ஆனா அது நியாயப்படி இது பண்ணியே சொல்லிடுங்க. ஆனால் ஃபயரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வராங்க, அது ஆர்டிஓடைய, ஸோ டெப்டி கலெக்டருடைய ரோல் என்ன பார்த்துக்கோங்க. ஃபயர் சர்வீஸ் இருக்குது, விதிகள் என்ன.